ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 68. ஸோ ஒரு 2 நாளைக்கு அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு காரணம் எல்ஐஜி வெளியில் போயிட்டாங்க, பட் ஸ்டில் பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஒரு வாய்ப்புன்றது இருக்குது. ஆர்ஆர் தான் வந்து இப்போதைக்கு 4th பொசிஷனில் வந்து இருக்காங்க. இவங்க வின் பண்ணி ஆர்ஆர் அடுத்த மேட்ச்சில் தோத்தாங்க அப்படின்னா மேபி பஞ்சாப் கிங்ஸ் வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மேட்ச் வந்து நல்லபடியாக வின் பண்ணணும். ஒரு இம்பார்ட்டன்ட் டூ ஆர் டை மேட்ச்சு. பஞ்சாப் கிங்ஸ் போன ஒரு ரன்னரப்பாக வந்த ஒரு டீமு. ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச் வின் பண்ணி உள்ளே போகிறாங்கன்னு சொல்லிட்டு. மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் சினாரியோ படி உங்களுக்கு எல்ஐஜியோட ஹோம் கிரவுண்டில் தான் மேட்ச்ன்றது நடக்குது. அதுவும் இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், இந்த வருஷமே ஒரே ஒரு ஹை ஸ்கோர் மேட்ச் தான் போயிருக்கு. எல்லாமே வந்து நியூட்ரல் ட்ராக்கு, விக்கெட்டுமே அதிகமாக போகக்கூடிய ஒரு லோ ஸ்கோரிங் பிச்சாக தான் வந்து இருந்திருக்கு. பவுலிங்க்கும் ஃபேவரபுளாக இருந்திருக்கு. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் இந்த இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மேட்ச் ப்ரிவியூ அனலைஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போதுமே டெலிகிராம் சேனலில் யூஸ்ஃபுல்லான திங்ஸ் மட்டுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து மேட்ச் ஃபுல்லாக வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எத்தனை பேர் வந்து ட்ரீம் லெவனில் சப்ஸ்கிரிப்ஷன் மோடுன்றது வந்து கொண்டு வந்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் மோடெலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நம்ம ஃப்ரீயாகவே ப்ளே பண்ணிக்கலாம். அதில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா தான் ஒவ்வொரு டீமும் நம்ம ஜாயின் பண்ண முடியும். அதில் வந்துட்டு உங்களுக்கு இப்போது சப்ஸ்கிரிப்ஷன் மோடு மாதிரி வந்து கொண்டு வந்துருக்காங்க. அதில் நீங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆட் ஃப்ரீயாக வந்து நீங்கள் இது பண்ணிக்க முடியும். இதை எவால்வ் பண்ணுவாங்களா, அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து லீகலாக எவால்வ் பண்ணுவாங்களா, எல்லா ஆப்ஸும் கொண்டு வருவாங்கன்றது தெரியல. இப்போதைக்கு ட்ரீம் லோனை பொறுத்த வரைக்கும் அவங்க யூசர் பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதை பற்றின ஒரு செப்பரேட் வீடியோ கூட நான் வந்து இது பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிடுங்க. எத்தனை லைக்ஸ் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இந்த வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணுங்கள். ஸோ அந்த லைக்கை வச்சு இத்தனை பேர் வந்து லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அந்த வீடியோ வந்து ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் ரெடி பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி டெலாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கோ. நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு எனிவன் பிச்சரை போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியூட்ரலான ட்ராக் தான். ஈக்னா ஸ்டேடியம் லக்னோவில். பவுண்டரி டைமென்ஷன்ஸுமே பெருசாக இருக்கும். பிளாக் சாயில் நல்ல கிரிப் அண்ட் டேன் இருக்கும். ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ண முடியும். ஓப்பனிங்கில் பவுலர்ஸ்க்கும் ஸ்பிங்கருக்கும் பால் நின்று வரும் போக போக. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பவுலர்ஸ்க்கு நல்ல ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு தான். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 155 165. டியூ ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸுமே உங்களுக்கு சேசிங் ஃபேவரபிலிட்டி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ பேசிஸ் ஸ்பின் 55% ஸ்பின்னர்ஸும் 45% பேஸ் விக்கெட்டும் வந்து வாங்கியிருக்காங்க. ஐடியல் ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட் பேட் பண்ணி கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டிஃபெண்ட் பண்ணுறது பெட்டரான ஸ்ட்ராட்டஜியாக ஹிஸ்டாரிக்கலி ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு இந்த வென்யூவில். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப பிளாக் சைல் சர்ஃபேஸு, பால் ஸ்டாப் ஆகி நின்று ஹோல்ட் ஆகி வரும். ஸ்பின்னர்ஸ் ஃபேவரபிலிட்டியாக இருக்கும். கட்டர் ஸ்லோவர் ரன்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு வந்து போக போக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிக்கர் பவுண்டரிஸ்னால பவுலர்ஸ்க்கு இன்னுமே சாதகமாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா பிளேயிங் லெவன்றதை பார்த்தோம்னா மிச்சல் மார்ஷ், ஜாஷ் இங்கிலீஷ், நிக்கோலஸ் பூரான், ஏடின் மார்க்கம் போன மேட்ச் வந்து ப்ளே பண்ணல. இந்த மேட்ச் வந்து உள்ளே இறக்குறாங்களா என்னன்றது தெரியல, பார்க்கலாம். ரிஷப் பண்ட், அப்துல் சமாத், ஆயுஷ் பதோனி, சபாஸ் அகமது, பிரின்ஸ் யாதவ், மோசின் கான், முகமது ஷமி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திக்வேஷ் ராத்தி. ஸோ எல்ஐஜி பிளேயிங் ஒன்று பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல முடியாது. அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க வந்து வெளியில் போனதுனால எக்ஸ்பெரிமெண்டலாக தான் வந்து ப்ளே பண்ணுவாங்க. யார் வேணால் வந்து உள்ளே ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நம்ம வந்து லாஸ்ட்டில் தான் அந்த ஃபைனல் லெவல்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ கன்ஃபார்மாக ப்ளே பண்ண போகிறது கேப்டன் ரிஷப் பண்ணிட்டு நிக்கோலஸ் பூரான், ஜாஷ் இங்கிலீஷ், மிச்சல் மார்ஷு, முகமது ஷமியுமே போன மேட்ச் வந்து ப்ளே பண்ணலை. இந்த மேட்ச் உள்ளே இறக்குறாங்களா என்னன்னு தெரியல. இந்த வென்யூலையும் நல்லா பண்ணியிருக்காங்க. உள்ளே இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மயங்க் யாதவ் ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ பார்க்கலாம். பிளேயிங் லெவலில் செமையான டிஃப்ரென்ஸ்ன்றது இந்த மேட்ச்லேயும் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு. ஸோ பிரின்ஸ் ஆர்யா, பிரப்சன் சிங், ஸ்ரேயாஸ் ஐயர், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், கூப்பர் கானலி, சூர்யான் ஷெட்கே, அதுக்கப்புறம் சசாங் சிங், அஸ்மத்துல்லா உமர்சாய், ஹர்ப்ரீத் பிராரை போன மாதிரி ட்ரை பண்ணாங்க. சகல், ஹர்ஷதீப் சிங்கு, ராக்கி ஃபர்கூசன், இல்லை வந்து மார்க்கோ யான்சன். இங்கேயுமே 1-2 மாற்றங்கள் பார்க்கலாம். மறுபடியும் அவங்களுடைய பவுலிங் அட்டாக் படி ஹர்ஷதீப் சிங், மார்க்கோ யான்சன், மார்க்கஸ் ஸ்டாயினிஸு, அதுக்கப்புறம் கூப்பர் கானலி, இந்த 4 பேரோட போகிறாங்களா? அப்படி இல்லைனா அஸ்மத்துல்லா உமர்சாய், உங்களுக்கு மார்க்கோ யான்சன். இந்த ஓவர்சீஸில் வந்து நிறைய பேர் வச்சுருக்காங்க. பென் ராசிஸை கூட ஒரு மேட்ச்சில் வந்து ப்ளே பண்ண வச்சுருக்காங்க. சேவியர் பாட்லெட் திரும்ப வந்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய ஓவர்சீஸ் ஆப்ஷன்ஸ்ன்றது அவங்ககிட்ட இருக்குது. மாற்றி மாற்றி தான் ட்ரை பண்ணுறாங்க. சில மாற்றங்கள் இவங்ககிட்டையும் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டீம் ஃபார்ம் அண்ட் மவுண்டன்றதை பார்த்துலாம். டீம் ஃபார்ம் அண்ட் மவுண்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பக்கம் நல்ல ஸ்ட்ரென்த்து வந்து மோசின் கானுக்கும்
நிக்கோலஸ் புரானுக்கும் நல்லா வின்னிங் ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ வீக்னஸ் செகல்கிட்ட அதிகமான ஒரு பேட்டில்ன்றது இருக்குது. இந்த வென்யூலேயும் அது ஒர்க் அவுட் ஆகுன்றது நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் பார்க்குறப்ப ஸ்ட்ரென்த்து பிரியன்ஸ் ஆர்யாவோட ஆவரேஜ்ன்றது பயங்கரமாக இருக்குது எல்எஸ்ஜிக்கு எகெயின்ஸ்டாக. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வீக்னஸ்ஸு மிடில் ஆர்டரில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கும் இவங்களுடைய பவுலர்ஸ்க்கும் நிறையா பேட்டில்ன்றது எல்எஸ்ஜி பவுலர்ஸ்க்கு. ஸோ அது வந்து இவங்களுடைய வீக்னஸாக இருக்கும். ஸோ மற்றபடி ரெண்டு டீமுமே வந்து ஒரு டீம் வெளியில் போயிட்டாங்க. இவங்க பஞ்சாப் கிங்ஸ் 6 மேட்ச் தொடர் தோல்வி. ஃபஸ்ட்டு 6 மேட்ச் எப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் ஒரு டைலாக் மாதிரி ஆகிப்போச்சு. ஃபஸ்ட்டு வரான்றது முக்கியம் இல்லை, லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு வரான்றது தான் முக்கியன்ற மாதிரி ஜிடி தோத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மடமடன்னு வின் பண்ணி அவங்க குவாலிஃபை ஆகி மேலே போயிட்டாங்க. பஞ்சாப் கிங்ஸு பயங்கரமாக வந்து வந்தாங்க. எல்லா பக்கமும் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் ஸ்டோரிலாம் பயங்கரமாக தெறிக்கி விட்டுட்டு இருந்தது. ஆனால் கடைசியில் 6 மேட்ச் தோற்று இப்போ வந்து வெறும் 19% வாய்ப்பு மட்டுமே இருக்குது பிளே ஆஃப்ஸ்க்கு உள்ளே போகிறதுக்கு. ஏன்னா ஆர்ஆர் தடையாக இருக்காங்க அவங்களுக்கு. கேகேஆர் கூட பார்த்திங்க அப்படின்னா அதான் இந்த டைலாக் வந்து கேகேஆருக்கு சொல்லலாம். கேகேஆர் ஃபுல்லாக தோற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நடந்த 7 மேட்ச்சில் 6 மேட்ச் வின் பண்ணி அவங்க மேலே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ பஞ்சாப் கிங்ஸு கேகேஆர் 2 பேருமே ஒரே நிலையில் தான் வந்து இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆகிப்போச்சு பஞ்சாப் கிங்ஸுக்கு. என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ பிளேயர் ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். மிச்சல் மார்ஷ் 28 31, ஜாஸ் இங்கிலீஷ் 26 30, நிக்கோலஸ் புரான் 33 36, ஏடி மார்கன் 31 27, ரிஷப் பண்ட் 34 29, அப்துல் சமாத் 16 18, ஆயுஷ் பதோனி 22 24, ஒரு விக்கெட் ஆவரேஜ் சபாஸ் அகமது, பிரின்ஸ் யாதவ் 1.2 1.1, மோசின் கான் 1.4 1.5, முகமது ஷமி 1.5 1.3. ஸோ திக்வேஷ் ராஜோட விக்கெட் ஆவரேஜ் சரிஞ்சிருக்கு இந்த வருஷம். போன வருஷத்தோட இந்த வருஷம் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது இல்லை. ஸோ பிரியன்ஸ் ஆர்யா 46 35, பிரப்சுல் சிங் 24 22, ஸ்ரேயாஸ் ஐயர் 31 28, மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் 25 28, கூப்பர் கோன்லி 38 29, சூர்யான் ஷெட்கே 21 18, இஷாங் சிங் 18 21, அஸ்மத்துல்லா உமர் சாய் ரெண்டுலேயுமே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், ஒரு விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஹர்ப்ரீத் பிரார் 1.1 1.3, செகல் வந்து 1.4 1.6, அதுக்கப்புறம் ஹர்ஷதீப் சிங் 1.5 1.2, லாக்கி ஃபர்குல்சன் 1.2 1.1. இதுதான் வந்து அவங்களுடைய ஆவரேஜாக இருக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக யார் வின் பண்ணுறாங்க, அதாவது இப்போது இது 2 டைப் ஆஃப் பிச்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வந்து பேட்டிங் விக்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அது எந்த பிச்சு யூஸ் பண்ணுறாங்க நாளைக்கு தான் தெரியும். நான் டெலிகிராமில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஆவரேஜான ஒரு பிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு இன்னிங்ஸை வந்து பில்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அதிகமாக இருக்க டீம்லேயும் அதே மாதிரி விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்கிற டீம்னா வந்து இந்த மேட்ச் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி பார்க்குறப்போ பஞ்சாப் கிங்ஸில் ஸ்ரேயாஸ் ஐயர் ஓரளவுக்கு இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுவார். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக ஆடக்கூடிய பிளேயர்ஸெல்லாம் இருக்காங்க. பட் எப்படினாலும் அவங்களுடைய பேட்டிங் வந்து ஆஸ்திரேலியன் டீம் மாதிரி வந்து கடைசி வரைக்கும் பேட்டிங் ஆடுறதுனால எப்படியாச்சும் ஒரு 200க்கு வந்து கொண்டு போயிடுவாங்க. பேட்டிங் பிச்சில் ரொம்ப மோசமாக விளாண்டாலும் இந்த பிச்சில் அட்லீஸ்ட் அந்த பார் ஸ்கோருன்றதை எட்டிடுவாங்க. எல்எஸ்ஜியை பொறுத்த மட்டும் மேலே ஜாஸ் இங்கிலீஷ் மிச்சல் மார்ஷ் இந்த மாதிரி வந்து பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் அவங்க ஒரு பவுலிங் பிச்சில் எந்த மாதிரி ப்ளே பண்ணுவாங்கன்றது கொஞ்சம் டவுட்டு தான். இந்த பக்கம் பவுலிங் அட்டாக்குமே நல்லா தான் இருக்குது. ஸோ இங்கே பவுல் இம்பேக்ட் அண்டர்ஸ்டாண்டை பார்த்துலாம். செகல் பஞ்சாப் கிங்ஸ்க்கு நல்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பார். எல்எஸ்ஜிக்கு முகமது ஷமி மோசின் கான் 2 பேரும் ப்ளே பண்ணாங்கன்னா 2 பேருமே இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த பவுலர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓவராலாக லாஸ்ட் 6 மீட்டிங்ஸில் 3 வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஈக்குவல் பேட்டிலாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ நிறையா அட்வான்டேஜஸ்ன்றது இருக்குது. இங்கே பிரியன்ஸ் ஆர்யாவோட ஸ்ரேயாஸ் ஐயரோட மார்க்கஸ் ஸ்டோயினிஸோட ஸ்டாட்ஸு, இங்கே நிக்கோலஸ் புரான் ரிஷப் பண்ட் மிச்சல் மார்ஷ் உடைய ஸ்டாட்ஸு. பட் நிக்கோலஸ் புரான் எகெயின் நம்ம சொல்கிறது என்னென்னா நல்ல ஒரு தரமான பேட்டிங் விக்கெட்டு அப்படின்னா மட்டும்தான் அவர் அடிப்பார். இல்லாட்டியும் வந்து அவுட் ஆகிட்டு இருக்காரு. பெரிய ஃபார்ம்லேயுமே கிடையாது. ஸோ ஓவராலாக ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 167, இவங்களும் வந்து 167 தான் வந்து ஆவரேஜாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து மோதிக்கிறப்போ. ஸோ அதே மாதிரி ஹையஸ்ட் டீம் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 193, அதே மாதிரி இவங்க 191 வந்து அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் டோட்டலுமே கிட்டத்தட்ட நியர்பையாக தான் இருக்குது. 126 128. ஸோ இதுதான் அவங்களுடைய ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட்டாக இருந்துகிட்ருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மேட்சப் மேட்ரிக்ஸ்ன்றதை பார்த்துருவோம். மேட்சப் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே பண்ட்டுக்கும் பூரானுக்கும் ஒரு செகலுக்கும் ஒரு மேட்சப்ன்றது இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ்க்கும் முகமது ஷமிக்கும் ஒரு மேட்சப்ன்றது இருக்குது. ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மேட்சப்பில் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்றதை பார்த்துடலாம். கீ பேட்டில்ஸ். ஸோ ரிஷப் பண்ட்டை செகல் 3 டைம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அட்வான்டேஜ் செகலுக்கு தான். நிக்கோலஸ் பூரானையும் 2 டைம் எடுத்திருக்காரு செகல் வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு
மிச்சல் மார்ஸுக்கும் ஹர்ஷதீப் சிங்கும் பேட்டில் இருக்குது. மிச்சல் மார்ஸ் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேஸ்ன்றது கொஞ்சம் கடினமாக இருக்குன்றது எல்லாத்துக்குமே தெரியும், அவருக்கு அது வீக்னஸ்ஸு. ஸோ 2 டைம் வந்து ஹர்ஷதீப் சிங் அவுட் ஆகிருக்காரு ஓப்பனிங் பேட்டில், இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் வர்சஸ் முகமது ஷமி 3 டைம் வந்து எடுத்திருக்காரு ஸ்ரேயாஸ் ஐயரை. இங்கேயுமே ஒரு அட்வான்டேஜ்ன்றது ஷமிக்கு வந்து போகுது. பேட்டில் 4 இங்கே முகமது ஷமி வர்சஸ் மார்க்கஸ் ஸ்டாயினிஸையும் முகமது ஷமி 2 டைம் எடுத்திருக்காரு. பிரப்சிம்ரன் சிங் வர்சஸ் மோசின் கான் ஒரு டைம் வந்து அவுட் ஆகிருக்காரு. ஸோ இந்த 2மே வந்து ஓப்பனிங் பேட்டில் எல்லாமே வந்து அடுத்தடுத்து விக்கெட்ஸ் போகிறப்ப நடக்கக்கூடிய ஒரு பேட்டிலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபேண்டசி டீம் செலெக்ஷன்றதை பார்த்துடலாம். சேஃப் 11 ப்ளே ஃபார் ஃப்ரீக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் வந்து டெலகிராமில் நிறைய காம்பினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், அதை நீங்கள் வந்து அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன கரெக்டான ரொம்ப அதுக்குன்னு ஓவர் டியூ பண்ணாமல் ஒரு 3-4 காம்பினேஷன்றதை வந்து உங்களுக்கு டெலிகிராமில் கொடுக்குறேன், அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிக்கோலஸ் பூரான், ரிஷப் பண்ட், பிரியன்ஸ் ஆர்யா, ஸ்ரேயாஸ் ஐயர், மிச்சல் மார்ஸ், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், எடின் மார்க்ரம், சஹல், முகமது ஷமி, மோசின் கான், ஹர்ஷதீப் சிங், சஹல் கேப்டன், வைஸ் கேப்டன் பிரியன்ஸ் ஆர்யா டியூ டு ஸ்டாட்ஸு. ஸோ இந்த வென்யூலையுமே நல்லா பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். காரணம் பவுலிங் ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ அப்படி இருக்குது பிச் அப்படி இருக்குன்னா கண்டிப்பாக சஹலை கேப்டனாக ட்ரை பண்ணலாம், தப்பே கிடையாது. நேற்று பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரஷீத் கான் வந்து 3 விக்கெட்டுன்னு எடுத்திருக்காரு. இப்போ ஸ்பின்னர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு மேட்ச்சில் ஒரு வாரத்துக்கு 1-2 மேட்சஸில் வந்து ஒரு ஸ்பின்னர் நல்லா பண்ணுறாங்க, ரெகுலராக பண்ண முடியறதில்லை. இப்போ ஸ்பின்னர்ஸ்க்கு அவ்வளோ இது கிடையாது. பட் ஒரு சர்ப்ரைஸ்லி ஒரு வாரத்துக்கு 1-2 மேட்ச்சில் வந்து அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அது வந்து அந்த பிச்சுமே இது பண்ணணும், ஆப்போனன்ட் டீமுமே உதவி செய்யணும், நேற்று சிஎஸ்கே பண்ண மாதிரி. ஸோ இங்கே கிராண்ட் லீக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்டியல் பிக்ஸ். ஸோ கூப்பர் கானலி இப்போ இருக்கிறது எல்லாமே கிராண்ட் லீக் தான். ஸோ டிஃப்ரெண்டியல் பிக்ஸு. ஸோ ப்ளே ஃபார் ஃப்ரீக்கு உங்களுக்கு கூப்பர் கானலி, ஹர்பீட் பார் வந்து டிஃப்ரெண்டியல் பிக்ஸாக இருப்பாங்க, ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்க்குறப்போ கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜி பார்த்துக்கலாம். சஹல் கேப்டன், முகமது ஷமி வைஸ் கேப்டன். ஸோ இதுதான் வந்து ஹிஸ்டாரிக்கலி இந்த வென்யூ எப்படி இருந்துச்சோ எப்படி இருக்கோ அதிகபட்ச மேட்ச்சுக்கு அதே மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பவுலர்ஸை ட்ரை பண்ணுறது தான் ஐடியல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எல்எஸ்ஜி தான் 51% வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பஞ்சாப் கிங்ஸ் 49% தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எல்எஸ்ஜி வந்து பஞ்சாப் கிங்ஸ் அப்செட் பண்ணி வெளியில் அனுப்புகிறாங்களா, அப்படி இல்லை பஞ்சாப் கிங்ஸ் வந்து நல்ல ஒரு மார்ஜினில் வின் பண்ணி ஆர்ஆரோட மேட்ச்சுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். இதுதான் நம்மளோட அனலைசிஸு. மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க, நான் சொல்லியிருந்த மாதிரி லைக் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு நான் என்னன்றதை ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.